அளவியல்ல நாம இப்போ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம். அதுதான் வந்து பார்க்க போறோம். முக்கோணத்துல குறிப்பா ஒரு 4 டைப் ஆஃப் முக்கோணம், அதாவது ட்ரையாங்கிள் இருக்குங்க. அதுல சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஈக்குலேட்ரியல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இது வந்து 3 பக்கமும் சமமா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதாவது இரு சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து சமமாகும், இன்னொரு பக்கம் வந்து அதாவது இந்த 2 பக்கம் சமம். நான் இதுக்கு ஏ இதுக்கு ஏன்ற பேர் கொடுக்குறேன், ஆனால் இது பி, ரைட்டுங்களா? இந்த 2 பக்கம் சமமாகும், ஒரு பக்கம் சமம் இல்லாமலும் இருக்கும். இதுதான் இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா அசமபக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம், ரைட்டுங்களா? அசமபக்க முக்கோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்வாங்க. இது என்னன்னா 3 பக்கமும் சமம் இல்லாமல் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நான் பாருங்க, இது ஒரு ரேஷியோவில் இருக்கும், இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இது இன்னொரு ரேஷியோவில் இருக்கும், இது சின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள், அசமபக்க முக்கோணம். இன்னும் ஒரு டைப் இருக்கு, அதாவது செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம். இது ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கு, பெரிமீட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, ஹைட்டு, இதெல்லாம் நம்ம சம்ஸ் பார்க்கும் போதே இதுக்கான ஃபார்முலாஸும் பார்த்து நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு, ரைட்டுங்களா? பக்கம்ன்றது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்கான். சமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலா நாங்க பரப்பளவுக்கான ஃபார்முலா பரப்பளவு, ரைட்டுங்களா? இதுக்கான ஃபார்முலா ஏரியா, ஏ இஸ் ஈக்குவல் டு √3/4 ஏ ஸ்கொயர், ரைட்டுங்களா? இப்போ அவன் என்ன கேட்கறான்? ஏரியா தான் கேட்கறான். அப்போ ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு √3/4, ரைட்டுங்களா? நமக்கு ஏ என்னன்னு தெரியும், 8. ஏ ஸ்கொயர்னா 8 × 8ன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? ஒரு நாள் நாங்க 2 நாங்க 8, ரைட்டுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2 8 16, இந்த √3 இருக்கிறதுனால 16 √3ன்றது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் 6√3 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் சமபக்க முக்கோணத்தின் உயரத்துக்கான ஃபார்முலா, ரைட்டுங்களா? ஸோ உயரத்துக்கான ஃபார்முலா நாங்க ஹெச்னா ஹைட்டு, ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு √3/2a அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்கான்? இந்த உயரமான ஹெச் தான் கொடுத்துருக்கான். ஹெச் என்ன கொடுத்துருக்கான்? 6√3ன்னு கொடுத்துருக்கான். இஸ் ஈக்குவல் டு √3/2a, ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்கறான்? பக்க அளவு தான் என்னன்னு கேட்கறான். பக்க அளவுன்றது ஏ தான் என்னன்னு கேட்கறான். ஸோ மற்றபடி இதை சால்வ் பண்ணுங்க. √3க்கும் கேன்சல் பண்றேன், ரைட்டுங்களா? இப்போ வகுத்தில் இருக்கிற இந்த 2 ஈக்குவல் டு கன்னட போனா பெருக்கலா மாறும். அப்போ 6 × 2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும், ரைட்டுங்களா? 2 6 12, 12 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஸோ 12 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு, ரைட்டுங்களா? சுற்றளவு 18 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு ஏஎல்பி 2018 வந்து கேட்டிருக்கான். இப்போ சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னங்க? ஒரு சமபக்க முக்கோணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், ரைட்டா? 3 பக்கம் சமம். அப்போ சுற்றளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3a அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, ரைட்டுங்களா? அந்த 3a தான் வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 18ன்னு அவன் கொடுத்துருக்கான். அப்போ 18 இஸ் ஈக்குவல் டு 3aன்னு எடுத்துக்கலாம். இதை அடிங்க, 1 3 3, 6 3 18. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 6ன்னு நமக்கு கிடைக்கும், ரைட்டா? அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்கிறான். பரப்பளவுனா சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு a இஸ் ஈக்குவல் டு √3/4 a ஸ்கொயர் நமக்கு தெரியும், ரைட்டுங்களா? இப்போ √3/4 a ஸ்கொயர் தானே நமக்கு a தெரியணும் 6. அப்ப a ஸ்கொயர்னா 6 × 6, ரைட்டுங்களா? இப்போ இதை அடிங்க, 2 2 4, 3 2 6, 1 2 2, 3 2 6, 3 3 9, ரைட்டுங்களா? அப்போ 9 √3ன்றது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு, ரைட்டுங்களா, 16√3 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2018 வந்து கேட்டிருக்கான். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3/4
ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியும் ரைட்டுங்களா. அவன் என்ன கேட்கறான், சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. சுற்றளவுன்றது வந்து பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3a நமக்கு தெரியும். அப்ப இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்றான். இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு a இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியணும். அதுக்குதான் மேல இருக்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா. ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 16√3 ரைட்டுங்களா. 16√3 இதுதான் √3/4 ரைட்டுங்களா ஏ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்ப கேன்சல் பண்ணுங்க. √3க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. ரிமைனிங் பாருங்க, இந்த 4 வகுத்துல இருக்கு, ஈக்குவல் டு என்ன போனா பெருக்கலாம் மாறும். அப்போ 16 × 4 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வருமா. இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா ரூட் ஆகும். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு √16 × 4 ரைட்டுங்களா. இப்போ எடுங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 16 ரூட் எடுத்தா எனக்கு 4ன்னு கிடைக்கும், 4 ரூட் எடுத்தா 2ன்னு கிடைக்கும், இடையில ஒரு பெருக்கல் இருக்கு, 4 2 8. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு 8ன்னு கிடைக்குது. அவன் என்ன கேட்கிறான், பெரிமீட்டர். பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு 3a ரைட்டுங்களா. பாருங்க நமக்கு ஏ தெரியும், 3 × ஏ வந்து பாத்தீங்கன்னா 8. ஏன்ற இடத்துல நான் 8 போடுறேன், 3 8 24. அப்ப பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு 24ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பக்களவு 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன, ஆல்டிடியூட் என்னன்னு சொல்லிட்டு NTPC 2021 RRB கேட்டிருக்கான். நமக்கு இது டைரக்ட் ஃபார்முலா தெரியும். உயரம் h இஸ் ஈக்குவல் டு √3/2a அப்படின்னு நமக்கு தெரியும் ரைட்டுங்களா. ஏ வந்து அவன் கொடுத்துட்டான், ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான், 10ன்னு கொடுத்துருக்கான். அப்போ h இஸ் ஈக்குவல் டு √3/2, ஏ வந்து எவ்வளோங்க 10, 1 2 2 I 2 10 ரைட்டுங்களா. இப்போ √3யும் 5ம் நீங்க பெருக்குனீங்கன்னா 5√3 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு பாதியாக குறைக்கப்பட்டால், சமபக்க முக்கோணம்னா நமக்கு தெரியும் 3 பக்கமும் சமமா இருக்கும் ரைட்டுங்களா. ஏ ரைட்ல அந்த ஏவை வந்து பாத்தீங்கன்னா பாதியா குறைக்கிறானா, அதன் பழைய பரப்பளவில் எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு JEE 2019 கேட்டிருக்கான் ரைட்டுங்களா. எப்பவுமே பக்கத்தை பாதியா குறைச்சானா பரப்பளவு என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயரா மாறும் ரைட்டுங்களா. இப்போ ஏ வந்து நமக்கு தெரியும் 1/2, ஏ அதை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அவ்வளவுதான். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 4 கிடைக்கும். அப்போ 1/4 தான் ஆன்சர். இது நீங்க மைண்ட்லயே அடிக்கலாம், பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சம்ம, அதுக்கப்புறம் வந்து மைண்ட்ல அடிக்கலாம். நெக்ஸ்ட் சம். 12√3 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு குரூப் டி 2022 கேட்டிருக்கான் ரைட்டுங்களா. என்ன கேட்கிறான், பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு √3/4 ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியும், ஏன்னா இதுதான் கேள்வியே. ஆனா அவன் கிவன் டேட்டால என்ன கொடுத்திருக்கானா உயரம் தான் கொடுத்திருக்கான். அப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா h இஸ் ஈக்குவல் டு √3/2a ரைட்டுங்களா. நமக்கு ஏ என்னன்னு கண்டுபிடிச்சா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, h வந்து பாத்தீங்கன்னா அதான் உயரம் 12√3ன்னு கொடுத்துக்கலாம். 12√3 இஸ் ஈக்குவல் டு √3/2a ரைட்டுங்களா. இப்போ இந்த √3க்கும் நான் கேன்சல் பண்றேன் ரைட்டுங்களா. இங்க பாருங்க 2 வந்து வகுத்தல் இருக்கு, ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் கொண்டு வந்து அது பெருக்கலாமா ரைட்டுங்களா. அப்போ 12 × 2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வருங்களா. 12 × 24 இஸ் ஈக்குவல் டு ஏ. நமக்கு இப்போ ஏ தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்னது ஃபார்முலாவில் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு √3/4 ஏ ஸ்கொயர் ரைட்டுங்களா. இப்போ √3/4 ஏ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ஏ வந்து பாத்தீங்கன்னா 24ன்னு கிடைச்சிச்சு. அப்போ 24 × 24 ரைட்டுங்களா. 1 4 4 6 4 24. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 24 × 6 வந்து பாத்தீங்கன்னா 144 √3ன்னு வரும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு RRB ALP 2018 வந்து கேட்டிருக்கான். நீங்க பாருங்க, முக்கோணம்னு இல்லைங்க, நீங்க சதுரம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு வந்து ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருப்பான். முக்கோணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா √3/4 ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருப்பான் ரைட்டுங்களா. அதை தாண்டி வட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா πr ஸ்கொயர்னு கொடுத்துருப்பான் ரைட்டுங்களா. இந்த 3/4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. பையன்றது ஒரு கான்ஸ்டன்ட், இதையும் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அப்ப என்ன கொடுத்துருக்கான், டைரக்டா ஒரு ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கான். சதுரத்துக்கு முக்கோணத்துக்கும் ஏ ஸ்கொயர் தான், வட்டத்துக்கும் ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா. இந்த மாதிரி கொடுத்தானா நாம சக்சசிவ் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது x + y + x × y / 100 டைரக்டா அந்த ஃபார்முலா போட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சில பேர் போடுவாங்க பழைய சதவீதம் 100%, புதுசா வந்து 125 ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே என்ன பொறுத்தவரை டிஃபிகல்ட்டான மெத்தட் தான் ரைட்டுங்களா. இருக்குதுல சக்சசிவ் பர்சன்டேஜ் தான் ரொம்ப ஈஸியானது. நீங்க டைரக்டா வாட் டு வாட்னு அடிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுலாம் நீங்க ரிசர்ச் பண்ற தேவையே உங்களுக்கு ஏற்படாது ரைட்டுங்களா. பாருங்க,
என்ன கொடுத்துருக்கான்? முக்கோணத்துக்கு கொடுத்துருக்கான். வட்டம், முக்கோணம், சதுரம் எது கொடுத்தாலும் இந்த மெத்தட்ல போடுறோம். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் டிவைட் பை 100. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ்ன்றது பார்த்தா 25% தான், பிளஸ் ஒய்ன்றதும் 25 தான், பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் 25 இன்ட்டு 25 டிவைட் பை ஃபார்முலா இருக்கிற 100. ரைட்டுங்களா? ஸோ 25 கூட 25 கூட்டினீங்கன்னா நமக்கு 50ன்னு கிடைக்கும். பிளஸ் 25 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு 625 டிவைட் பை 100ன்னு கிடைக்கும். ஏன் இது ஒரே ஸ்டெப்ல கூட நான் பண்ணலாம், பட் பண்ண தெரியாது யாருன்னா இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? அப்போ 50 பிளஸ் உங்க அடிமானத்துல 00 இருக்குன்னா மேல தொகுதியில ரெண்டு ஸ்தானம் தள்ளி நீங்க புள்ளி வச்சுக்கலாம். அதாவது 6.25 வரும். ரைட்டுங்களா? 50 கூட்டல் ஒரு 6.25னா 56.25 ஆன்சரா வரும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு, ரைட்டுங்களா, இது ரெண்டுமே சமமா இருக்கான். அதன் பக்களவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ரைட்டுங்களா? பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னங்க? √3/4 a ஸ்கொயர். ரைட்டுங்களா? சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னங்க? 3a. இது ரெண்டும் சமம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணிக்க. இப்ப அடிங்க, இந்த ஏக்கு இந்த ஏ ஸ்கொயர்ல 2 ஏ அர்த்தம். ஒரு ஏ வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு ஒரு ஏ தான் இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, ரிமைனிங் என்ன இருக்கு? √3/4 ஏன்னு இருக்கு. ஏன்னா ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சு, 3 இருக்கு. ரைட்டுங்களா? நீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்பிளைன் மட்டும் பாருங்க. இப்போ ரூட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/2. ரைட்டுங்களா? இன்ட்டு இந்த 3யோட ரூட்ல வந்து 1/2. ரைட்டுங்களா? a power of m into a power of n is equal to a power of m plus n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப a power of 1/2 இது ஒரு அரை பிளஸ் இது ஒரு 1/2. அரை கூட நமக்கு என்னதான் கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். a power of 1 is equal to a எழுதலாம். ரைட்டுங்களா? சோ இந்த ஃபார்முலா தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ரைட்டுங்களா? 3 நான் என்ன எழுதுறேன்? எரேஸ் பண்ணிக்கிறேன் நான் முதல்ல. ரைட்டுங்களா? எரேஸ் பண்ணிட்டேனா? பாருங்க, 3 நான் என்ன எழுத போறேன் பாருங்க. இந்த 3 √3 இன்ட்டு √3 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? ரிமைனிங் இந்த பக்கம் பாருங்க, √3/4 ஏன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த √3யும் இந்த √3யும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 தான் இருக்கு. 4 எடுத்துமே நான் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதுமானது. அப்ப a is equal to 4√3ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சமபக்க முக்கோணத்தின் உள்வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB குரூப் டி 2018 கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ங்க. ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள ஒரு வட்டம் வந்து நான் வரைகிறேன். ரைட்டுங்களா? இந்த வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாரம் மற்றும் வெளியாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. இதுல வந்து உள்ளாரத்துக்கும் வெளியாரத்துக்கும் டைரக்டா நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. ரைட்டுங்களா? டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல ஈஸியான வேவே. சோ உள்வட்ட ஆரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டைரக்டா ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோமே, a/2√3ங்க. இதே வெளிவட்ட ஆரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானா a/√3. ரைட்டுங்களா? அவன் என்ன கொடுத்துருக்கான்? உள்வட்ட ஆரம் 4 சென்டிமீட்டர் பக்க அளவு. ரைட்டுங்களா? உள்வட்ட ஆரத்துக்கு ஃபார்முலா பாருங்க. கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். a/2√3. a/2√3. நமக்கு a என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. a வந்து 4ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அப்போ 4/2√3ன்னு இருக்கும். இது அடிங்க, 1 2 2 2 2 4. அப்போ 2/√3ன்றது தான் ஆன்சர். Indus classes.